ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய உணவுத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிஎஸ்ஐஆர் இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அங்கேருந்து உங்களுக்கான ஒரு வேலையை பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு 10/4/2025 10/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலையில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலையில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு பார்த்தா ஒரு 18 பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கோட் TA1 TA2 TA3 அந்த மாதிரி பார்த்தா போஸ்ட் கோடோட உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம், அதையும் அந்த எந்த கம்யூனிட்டி அப்ளை பண்ணலாம் அதையும் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல TA1க்கான பதவி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 இயர்க்கான ஃபுல் டைம் டியூரேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு TA2 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவன் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா TA3ல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் எலக்ட்ரானிக் முடித்தவங்க, இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபுட் சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் BScயில் ஃபுட் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஃபுட் டெக்னாலஜி முடித்தவங்க, ஃபுட் சயின்ஸ் முடித்தவங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ பயாலஜி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் BSc மைக்ரோ பயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. BSc கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/STக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. OBCக்கு பார்த்தா 3 இயர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா எக்ஸாம் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பதவி தான். அதுக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பேப்பர் 3 இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் OMR மெத்தடில் எக்ஸாம் வைக்கிறாங்க. இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் கொஷின்ஸ் இருக்க போது. கொஷினை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கிராஜுவேஷன் லெவலில் எக்ஸாம் வைக்கிறாங்க. மொத்தமாக 200 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டிக்கான டெஸ்ட்டு 50 கொஷினும், அப்புறம் பேப்பர் 2ல் ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷினும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஷினும், பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் கன்சர்ன் சப்ஜெக்ட்லேருந்து 100 கொஷினும் வைக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை பார்த்தா அனுப்புறது 19/5 ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் சென்டர்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். இதாங்க உங்களுக்கான ஜாப் இன்ஃபர்மேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.